இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நடத்தி செல்லுகிற வார்த்தைகள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வது, நம் பிழைப்பது, ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது நம்முடைய பலத்தினால கிடையாது, தேவனுடைய வார்த்தையினால். அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி செல்லும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம மறந்து போகிற காரியம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தை மறந்து போய்விடுவோம். We often forget this one thing, that is that we have been made righteous. தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் என்ற காரியத்தை மறக்கக்கூடாது. பல சூழ்நிலைகள் நிமித்தமாக அநேக காரியத்தில் நாம் தவறி விடுகிறோம், நாம் விழுந்து விடுகிறோம். We fall many times. தேவனோடு நெருங்கி வாழ்வதிலிருந்து விலகி தூரமாக சென்று விடுகிறோம். நம்ம வழி தவறி தவறான வழியில் நீண்ட தூரம் சென்று விடுகிறோம், ரொம்ப தூரம் போயிடுறோம். விழுகிறதும் தூரம் செல்லுகிறதும் தவறல்ல, ஆனால் விழுந்த பிறகு எழும்பாமல் இருக்கிறது தான் தவறு. நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ அநேக நேரத்தில் நாம் விழுந்து போகிறோம், தவறி போகிறோம், வழி தவறி போகிறோம். அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அதிலிருந்து மீண்டுமாக நாம் எழும்ப வேண்டும். அதிலிருந்து நாம் மனம் திரும்பி நம்முடைய வழிகளிலிருந்து திரும்பி தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்பி வருகிறதில்லையோ. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாக தேவனை விட்டு தூரமாக இருந்திருக்கலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில், ஒவ்வொரு நாளும் மெடிடேஷனில், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நெருங்குவதில், ஆண்டவர் பேசுகிறத கேட்காம இருந்து பல காரியங்களை நாம் தவறி போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், தூரம் சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். உங்களால் எழுந்திருக்க முடியும், உங்களால் திரும்பி தேவனுடைய வழியில் நடக்க முடியும். தேவனுடைய வழியில் நடப்பதற்கு அவருடைய வார்த்தை நம்மளுக்கு உதவி செய்கிறது. ஆகவே உங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உங்களை குறித்து வருத்தம் அடைய வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு, அப்படி சத்தத்தை கேட்பதற்கு, விழுந்து போன எல்லா காரியங்களிலும் எழுந்து நிற்பதற்கு தேவனுடைய பலன், தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுடைய தவறுகளை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். உங்கள் எல்லா தவறுகளிலிருந்தும் தேவன் எழும்பி மீண்டுமாக உயரத்தில் அமர்த்துவார். தேவனுடைய வழியில் உங்களை நடத்துவார், உங்களை காத்து கொள்ளுவார். உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா காரியங்களிலும் தேவன் ஜெயம் தருவார். இன்றைக்கும் வெற்றி நிறைந்த நாள், ஜெயம் நிறைந்த நாள். நீங்கள் எழும்புவதற்கு, திரும்புவதற்கு ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.